ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் இந்த பைமோட் ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். காடையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அதாவது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம் அப்படின்றனால நம்ம ரொம்ப நேரம் இதையும் நம்ம வேக விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காடையை போடும்போது சும்மா 2 கிண்டிலேயே நம்ம காடையை சேர்த்துக்கலாம். குக்கர் போட்டு மசாலா போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். காடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 65 மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதனால் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சா போதும், செம்மையாக காடை கிரேவி ரெடி ஆயிரும். லேசாக இந்த மசாலா அந்த இதோட கோட் ஆகிற மாதிரி ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள். மல்லித்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறனால மிளகாய்த்தூளை நான் கம்மி பண்ணியாச்சு. மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா இந்த மசாலாலாம் இந்த கறியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கிரேவி அது மாதிரி தண்ணியாக குழம்பு ஆயிரும். அந்த மசாலா கறியோடு ஒட்டுற மாதிரி கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரில் மூடி வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். சூப்பராக காடை நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான காடை ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம். நான் அப்படியே வைக்கிறேன். இந்த குழம்பையும் நீங்கள் சூடான சாதத்துலையும் இட்லி, சப்பாத்தி இதில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.